பாரதி பாரதி எனக்கு த்ரோட் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குடா. எனக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வாயேன். ஓகே. கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி. சரி, ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வா. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கேன்டா. பால் காய்ச்சறேன்றீங்க, உரல் இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதெல்லாமா அவங்க வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால வந்து ஒரு மசாலா பால் நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். மசாலா பாலா? பாலில் மசாலாவா? மசாலானா நீ நினைக்கிற மாதிரி சாம்பார் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் கிடையாதுடா. அப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் என்னென்ன போட போகிறோன்னா 4 மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் வந்து பால் கொதிக்கும் போது தட்டி போட்டுருவோம். ஓ, இப்போ வந்து இப்போ செஞ்சு காட்டுட்டுமா எவ்வளோ போடுறோன்னு? நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்களேன், 4 மிளகு எடுத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அதை வந்து நல்லா தட்டிக்கணும் உரல்ல போட்டு. இப்போ நம்மள்ட்ட உரல் இருக்கிறனால உரல்ல தட்டிக்கிறோம். ஒருத்தவங்கள்ட்ட அம்மி தானே இருக்கும், அவங்க வந்து அம்மியில கூட நல்லா நச்சிட்டு பவுடர் மாதிரி பண்ணிட்டு, பவுடர் மாதிரி பண்ணுங்கிறது கிடையாது, இந்த பதத்துல இருந்தாவே போதும். இந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தாவே போதும். எல்லாருமே சரிங்களா? தர்ஷனுக்கோசரம் நாங்க மசாலா பால் ரெடி பண்றோம். ஆமா, எனக்கு நீங்க தானே சொன்னீங்க தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு. இது காரமாலாம் இருக்காது சாமி, நல்லா இருக்கும். மசாலா பால் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போய் குடிக்கிறோம்ல, மில்க் ஷேக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பால் இப்போ ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போறோம். உரைக்கவே உரைக்காது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் ஒரு பால் ரெடி பண்ண போறோம். சரியா? சீக்கிரம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதானாக்கா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இது மட்டும் போட்டால் போதுமா? அவ்வளோதான்டா. இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போடணும். மஞ்சத்தூள் பாலில் டேரெக்டாக ஆட் பண்ணுமா? பால் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாதுப்பா. நம்ம கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? டம்ளர் எதுலையா இருந்தாலும் சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு பாலை இதவே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இது வந்து தொண்டையில எல்லாம் சிக்கிக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்கல்ல. போடுங்க. இது போடவா? ஐயோ, இந்த மஞ்சத்தூள் நம்ம யூஸ் பண்றதே இல்ல. இந்த மஞ்சத்தூள்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்ல. இதுல வந்து கெமிக்கல் இருக்குல்ல, அதனால வந்து நம்ம இந்த மஞ்சத்தூள யூஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து வீட்லயே அரைச்சு வச்சிருக்க மஞ்சத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம கிழங்கா வாங்கி இது நம்மளே வெவச்சு வீட்ல வெவச்சு நம்ம வந்து அந்த மஞ்சத்தூள் தான். இங்க பாருங்களேன், அந்த மஞ்சத்தூளுக்கு இந்த மஞ்சத்தூளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால கலரே டிஃபரண்டா இருக்கு. அதான் இருக்கும் பாத்தீங்களா? அதனால வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, சரிங்களா? எப்பவுமே நம்ம யூஸ் பண்ற மஞ்சத்தூளுமே கடையில வாங்காம கிழங்கா வாங்கி, இல்ல இதுக்குன்னே விற்பனையாளர்களும் இருக்காங்க, அவங்கள்ட்டே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நானும் இனிமே அரைச்சே யூஸ் பண்றேன். அரைச்சே யூஸ் பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனுடைய அளவு பார்த்தலாமா? ஒரு பிஞ்ச் தான் நம்ம போட போறோம். இவ்வளவு போதுமா? போதும்டா. இதுவே நல்ல கலர் கொடுக்கும், சளிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்குமே இது ரொம்ப கேக்கும். சரிங்களா? நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த பாலை வந்து ஆஃப் பண்ணிட்டு கொதிச்சது வந்து போதும். சரிங்களா? நல்லா கொதிச்சிருச்சு. பாலோட கலரே வந்து ஒரு லைட் வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்கும். இஞ்சி மிளகு நார்மல் பாலோட கலர் மாதிரி இருக்காது. சரிங்களா? உங்களுக்கே பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இந்த பதத்துல நம்ம இறக்கிற வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து நம்ம வந்து இப்ப வந்து வடிகட்டிக்க போறோம். சரிங்களா? இதோட ஸ்மெல்லே நமக்கு தெரியுது. ஆமா, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம இப்படி வந்துட்டீங்களா தர்ஷன்? வாங்க, உங்களுக்கான பால் ரெடி ஆயிடுச்சு. கிளம்பிட்டு வரதுக்குள்ள சீக்கிரமா. ஆமா, அப்புறம் தம்பிக்கு சரியா போகணும்ல. இப்ப இதனுடைய டேஸ்ட் தன்மைக்காக, ஏன்னா இஞ்சி கொஞ்சம் காட்டமா இருக்கும், மிளகும் காட்டமா இருக்கும், பிள்ளைங்க வந்து எடுத்தோன்னே அப்படி குடிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது வந்து போட்டுக்க போறோம். பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்றதை விட பனங்கற்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா. பாரதி, என்ன ரெடி ஆயிடுச்சாடா? நான் வந்துட்டே இருக்கேன்க்கா. அக்கா நாங்க. தேங்க்யூ. மசாலா பாலா? ஆமாங்கக்கா. ஓகே, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. நல்ல காரம், கரெக்டான ஒரு இனிப்பு, நல்லா இருக்குடா.
அக்கா இதுல என்னென்ன போட்டாங்கன்னு நான் இப்ப பார்த்தேன். ம் இப்போ இது வந்து த்ரோட் பெயினுக்கு குடிக்கணும், நீங்க அதுக்கு மட்டும் தான் குடிக்கணுமா? அப்படி இல்லைடா, இது த்ரோட் பெயின்காகன்னு மட்டும் கிடையாது. ம் நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஆக்சுவலாக வெறும் பால் வந்து பார்த்தோன்னா ஒரு சளி அதிகமாக இருக்கும்போதோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதோ ப்ளைனாக மில்க் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து கபத்தை அதிகமாக்கிடும். ஆனால் இந்த மாதிரி மசாலா பால் அப்படின்னா இது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ்வலாக போட்டிருப்பாங்களே கொஞ்சம் இஞ்சி, மிளகு, மஞ்சள் தூள் இதெல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சளில் வந்து கற்குமென்னு சொல்லக்கூடிய ஒரு அல்கலாய்டு இருக்கும். அந்த அல்கலாய்டு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கேன்சரஸ் தன்மை அதில் நிறைய இருக்கும். ஆனால் இந்த கற்குமே நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா மிளகு இருக்குது பார்த்தியா, மிளகுல பெப்பரின்னு இருக்கும். அந்த அல்கலாய்டு இருந்தால் தான் இது ரெண்டும் ஒன்றா பைண்ட் ஆகி நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும். சரியா? நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு ஒரு லாஜிக்கோடு பண்ணியிருக்காங்க பார்த்தியா, இந்த மஞ்சள் தூள், மிளகுத்தூள். ஏன்னா பால்லன்னு மட்டும் இல்லை, யூஸ்வலாக நம்ம சமையலில் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிளகுத்தூளை ஆட் பண்ணால் தான் அதோட ஃபுல் அப்சார்ப்ஷன் கிடைக்கும். நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த பெப்பரின் வந்து நமக்கு கற்குமன் வந்து தேவைப்படுதோ அது அந்த மிளகும் சேரும்போது தான் அது முழுமையாக அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சிலையுமே பார்த்தோன்னா நல்ல நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுபோல் வந்து அதுவுமே வந்து ஜீரணசக்தி அதிகப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் பித்தத்தை வந்து குறைக்கவும் செய்யும். சரி, இரிட்டேஷன் த்ரோட்டில் வந்து ஒரு மாதிரி இந்த கரகரப்பு இருக்கும் இல்லையா, அந்த த்ரோட்டில் வரக்கூடிய ஸ்டெஃபிலோகாக்கல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த இஞ்சி வந்து பயன்படக்கூடியது. ஏன்னா இஞ்சியில் வந்து ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்கலாய்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடியது. சரியா? அப்போ சாதாரணமாக இதை வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே எடுத்துக்கலாம். இன்னொன்று மஞ்சள் இருக்கிறதுனால நமக்கு இதில் விட்டமின் டியும் நிறைய கிடைக்கும். பாலில் கால்சியம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த விட்டமின் டியை வந்து இருக்கும்போது தான் நமக்கு அந்த கால்சியம் நமக்கு போனை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கும் பயன்படுது இல்லையா, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூடாக குடிக்கும்போது பார்த்தோன்னா ஆக்சுவலாக எனக்கு த்ரோட் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்துட்டு இருந்துச்சு. இதை சூடாக குடிக்கும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்களுமே அடிக்கடி இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த்தியான, அதே சமயத்தில் நம்ம வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க எப்படி சொல்கிறது, கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட பொருட்களை வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப எளிமையாக இதில் என்ன செலவாக போகுது, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை தான் எடுத்து பண்ணுறோம். ஆனால் அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக நீயும் அடுத்த தடவை வீட்டில் குடிச்சுக்க. ஆமாம், குடிச்சு பாரு, ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.